ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 2ஆம் 10 6ஆம் பதிகத்தின் 3ஆம் பாசுரத்தில் தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய்விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் மருவி நன்கு ஏத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவு அலர் பாமருவி நிற்கத் தந்த பான்மையே வள்ளலே என்று பாடுகிறார். ஒருமுறை தன் தாமரை மலர் போன்ற திருக்கண் அழகாலே குளிர கடாட்சித்து விட்டால் அதிலே தோற்றுப்போய் ஜுவரமடைந்தவர் போல் தங்களை மறந்து புலம்பியபடி துதித்து நிற்பவர்களான நித்தியசூரிகளால் புகழப்படுபவன் எம்பெருமான். ஒருவேளை அவர்களால் புகழப்படவில்லை என்றாலும் கூட தன் மேன்மைக்கு குறைவில்லாதவனாய் உயர்த்தியை உடையவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய பரிமளமும் மலர்களும் நிறைந்துள்ள துளசி மாலையை காண்பித்து என்னையும் அவன் மேல் பித்து பிடித்தவர் போல் மாற்றிவிட்டான் என்று கூறுகிறார். இவ்விதம் என் சேர்த்தியால் உண்டான எல்லையற்ற ஒளியும் அழகும் கூடின பொன்மலை போன்று உயர்ந்து விளங்கும் திருமாலை தாழ்ச்சியை சொல்லி விலக வேண்டும்படியாக உள்ள நான் சென்று அண்டி நித்திசூரிகள் தொழுவது போல் நன்கு துதித்து எப்போதும் அவனையே சிந்தித்து அவன் சீலம் போன்ற திருகுணங்களால் நன்கு ஈர்க்கப்பட்டு நமஸ்கரித்து இப்படி 3 கரணங்களாலும் உண்டான அனுபவத்தாலே நாம் சந்தோஷத்தோடு நர்த்தனம் பண்ணும்படியாகவும் நாக்கில் அலர்கின்ற பாசுரங்களிலே எப்போதும் பொருந்தி நிற்கும்படியாகவும் செய்து இவ்விதம் செய்வதையே தனக்கு இயல்பாக கொண்டுள்ள அவன் தாராள குணம்தான் எப்பேற்பட்டது என்று வியக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.